For everything in this world there is a reason, there is a cause. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு, ஒரு காரணி உண்டு. Why we are here in this church today? ஏன் இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் இங்கே கூடி வந்திருக்கிறோம்? To worship God, தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக. Why we go to work? வேலைக்கு நாம் போகிறோம். In order to earn and to support our family. நாம் சம்பாதித்து நம்முடைய குடும்பத்தை போஷிக்கும்படியாக. For everything there is a reason. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கிறது இல்லைங்களா? For everything, எல்லாத்துக்கும். Why we go to a doctor? ஒரு டாக்டர் இடத்துல ஏன் போகிறோம்? Because we are sick. வியாதிப்பட்டு இருக்கிறோம். I would like to put forth one question which we really don't think. நம்ம யோசிக்காத ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். Why you are created in this world? இந்த உலகத்தில் ஏன் நீ சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறாய்? What is the purpose of it? அதனுடைய நோக்கம் என்ன? Of course many times we don't think seriously about this, is it? ஆனால் இதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கிறதில்ல. But there should be a cause even for the creation of us. நம்மளை ஆண்டவர் உண்டாக்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் இல்லை? We see in the Bible there is nothing that is being done by God without any cause. ஒரு காரணம் இல்லாமல் கடவுள் ஆண்டவர் எதையும் செய்ததாக வேதத்தில் நம்ம பார்க்கவே இல்லையே. அப்போ உலகத்தில் ஆண்டவர் ஏன் உன்னை சிருஷ்டித்திருக்க வேண்டும்? ஏன் என்னை சிருஷ்டித்திருக்க வேண்டும்? Why God should have created you and me? Is there a purpose? இல்லை ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா? The Bible is very clear. You are created with a purpose. நீ ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. Colossians 1:14 and 15, கொலோசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 14-15 வசனங்களில் ஆண்டவர் இப்படி சொல்கிறார். கொலோசியர் 1st chapter, கொலோசியர் 1st chapter 14 and 16, 14 to 16, in whom we have redemption through his blood, even the forgiveness of sins. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. Who is the image of the invisible God, the firstborn of every creature. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர். 16th verse, இந்த வசனத்தை கவனமாக பாருங்கள். ப்ளீஸ் நோட் திஸ் verse. For by him were all things created, that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers, all things were created by him and for him. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. All things were created by him. You are created by him. அவரால் நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். I am created by him. நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்குள் சகலமும், all things are created. நீங்களும் நானும் மாத்திரமல்ல, not only you and me, பரலோகத்தில் உள்ளவைகளும் that are in heaven, பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய that are in earth, visible and invisible, காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள். So many stars are visible to us
அநேக நட்சத்திரங்கள் நம்ம கண்களுக்கு தெரியுது. பட் so many stars which are invisible நமக்கு தெரியல. சன், மூன், the earth we could see. சூரியன், நிலவு, பூமி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, காணப்படுகிறவைகள் காணப்படாதவை அகலும். சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும், whether be throne, ராஜா, ராஜரீகம், அரசாங்கம், அரசாங்க அதிகாரிகள், all the officials of the government itself, dominions or principalities, கர்த்தத்துவம், துரைத்தனம், all the powers in the world, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்கள், all things were created by him. யாரால? கிறிஸ்துவினால. 14th verse, குமாரனாகிய, and for him, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டதாமே. It is for him everything is created. அவருக்காக எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. You are created for him and I am created for him. அவருக்காகத்தான் நீயும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய், அவரும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். So everything which is visible or invisible in the heaven and the earth, பரலோகத்திலும் சரி வானத்தில் பூமியில் காண எல்லாமே அவரால், by him, through him and for him. இப்போ நம்ம இந்த உலக அண்ட சராசரமே அவரால், அவர் மூலமாய், அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ யூ ஆர் கிரியேட்டட் நாட் ஃபார் யூ. உனக்காக நீ சிருஷ்டிக்கப்படலை. யூ வாண்ட் டு ஹேவ் எ பெட்டர் லைஃப், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும். ஐ வாண்ட் டு லிவ் லைக் திஸ், இப்படி வாழணும் அப்படி வாழணும். ஐ டோன்ட் சே இட் இஸ் ராங், தப்பு நான் சொல்லலை. பட் யூ ஆர் நாட் கிரியேட்டட் ஃபார் யூ. உனக்காக நீ சிருஷ்டிக்கப்படவில்லை. எனக்காக நான் சிருஷ்டிக்கப்படலையா? வாட் இஸ் இட்? ஐ எம் நாட் கிரியேட்டட் ஃபார் மீ. நான் எனக்காக சிருஷ்டிக்கப்படலையா? எஸ், திஸ் இஸ் த பைபிள். தான் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல கூட சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள், ரோமருக்கு நிருபத்தில் வந்தீங்கன்னா ஆண்டவர் அதே தான் சொல்கிறாரு. ரோமருக்கு நிருபத்தில் கர்த்தர் இதைத்தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமன்ஸ் 11:36, ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனம். ரோமன்ஸ் 11:36, for of him and through him and to him are all things, to whom be glory forever. Amen. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. எவ்ரிதிங் which are being, இருக்கிற எல்லாமே for him, through him and to him. அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக, அவ்வளவுதான். To him be glory forever. அவருக்கே எல்லா கனம் மகிமை உண்டாகட்டும். Why God created Adam and Eve? ஆதாம ஆண்டவர் ஏன் சிருஷ்டித்தார்? In order to glorify him through them. அவர்கள் மூலமாக ஆண்டவர் தம்மை மகிமைப்படுத்தினார். The wonderful creation, அருமையான படைப்பு. The wonderful way by which they were provided all things. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்கள், everything was so beautiful. எல்லாம் அழகாக இருந்தது. everything was wonderful. அற்புதமாக இருந்தது. For what purpose? எதுக்காக? It's for him. But man wanted to live for him. ஆனால் மனுஷன் என்ன நினைச்சான்? தனக்காக வாழ வேண்டும் என்று விரும்பினான். I can't, Lord, live for you. உமக்காக வாழ முடியாது. You would have been created for you, but I can't. உமக்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அது என்னால் முடியாது. I have my own plans.
எனக்குன்னு ஒரு திட்டங்கள் இருக்கிறது. ஐ ஹாவ் மை ஓன் டிசையர்ஸ், என்னுடைய விருப்பங்கள் இருக்கிறது. ஐ ஹாவ் மை ஓன் வே ஆஃப் லிவிங், என்னுடைய சொந்த வழியில் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஓ எவ்ரி திங் இஸ் ஆஃப் மைன், எல்லாமே என்னுடையது. தேர் கம்ஸ் த கான்ஃப்ளிக்ட். அங்கே தான் பிரச்சனை, அங்கே தான் பிரச்சனை. Why there are quarrels in your home? வீட்டில் என் சண்டை. Why you could not be happy? ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல? Why you are always downcast? ஏன் எப்போ சோர்ந்து போகிற? Why you are always agitating in your heart? உடைய இதயத்தில் எப்போ கலவரம் ஏற்படுகிறது? So many things in which you are completely a life of trouble and restlessness. இல்லை, எல்லாத்தையும் பார்த்தா ஒரு உலகத்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லாதானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I thought that this problem is over. இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு நான் நினைச்சேன். பட் another problem has come up. இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு நாக்கில் இந்த சைடில் ஒரு புண்ணு வந்தது. ஐ ஜஸ்ட் ஹாட் அன் அல்சர் அந்த இந்த சைடு. இப்போ காலையில் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்துருச்சு. another ulcer. I don't know how it will go. அது எப்படி போகும் தெரியாது. You see? But is it all happening as usual? இது வழக்கமாக நடக்கிறது போல நடக்குதா? அல்லது சாத்தானி பிரசங்கம் பண்ணுறதுனால உன் நாவை தான் நான் அட்டாக் பண்ணுறேன். Is it the devil attacking my tongue? But without God's permission, it is not being allowed in my life. என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் இது நடைபெறலையே. என் வாழ்க்கையில் இதிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a purpose even in this. So for everything there is a purpose. ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை நான் எனக்குன்னு தான் படைச்சிருக்கேன். I want to live for me. You, I want you to live for me. எனக்காக நீ வாழும்படியாக தான் நான் படைத்திருக்கிறேன். But the whole creation was completely distorted. The functions and everything. அவனுடைய எல்லா சிருஷ்டிப்பும் அதனுடைய செயல்பாடு எல்லாமே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால தாறுமாறாக்கப்பட்டது. Today I heard that there is a news that in Chennai the whole night was raining. நேற்று ராத்திரி முழு இரவுமே சென்னையில் மழை, ஒரே தப்பக்காடாயிருச்சு, full of water. Yesterday the chief minister and all the rest of the ministers, they were all gathering as how to tackle the situation. இந்த சூழ்நிலை எப்படி கையாளுங்கிறத முதலமைச்சர்களும் மற்றவர்களும் நேற்று கூட்டம் கூடினார்கள். Dear people, can you prevent the nature? இயற்கையை நீ தடுக்க முடியுமா? In Spain, there is an island. The volcano is completely vomiting out, full of lava. The எரிமலையிலிருந்து வருகிற அந்த குழம்பு இருக்குது பாருங்கள், அதை ஸ்பெயினில் ஒரு தீவில் அப்படியே கொட்டிகிட்டே இருக்குதுங்க. இட்ஸ் கோயிங் ஆன், கம்மிங் வேர் ஃப்ரம் வேர், எங்கேருந்து தான் வருது? அப்படியே மலை மாதிரி கொட்டுது. From where does it come? இது எங்கேருந்து வருது? இட்ஸ் ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் தி எர்த். பூமியிலிருந்து தான் வருது. இட் இஸ் நாட் ஸ்டாப்பிங். நிற்கலை. இஸ் தேர் எனி ஒன் ஹூ கேன் ஸ்டாப் இட்? யாராவது நிறுத்த முடியுமா? நோ. The Bible says you are created for God. தேவனுக்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். அவருக்கு மகிமை செலுத்தும்படியாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். To whom be glory forever. அவருக்கே கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்தும்படியாக. Dear people, the problem with us, we want to identify, we want to have a separate identity from God to live in this world, trying to achieve our own aims and goals. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை, திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் இல்லாத நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நீ போராடுகிறாய்.
Every man is really striving of his own self to make his own plan to be accomplished and to his own ambitions to be fulfilled. அவனுடைய சொந்த விருப்பம் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக தேவன் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும்படியாக ஒவ்வொரு மனிதனும் போராடுகிறான். This is what happened in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் அதான் நடந்தது. Lord, we can live on our own selves. நாங்கள் எங்களுக்குள்ளாக வாழ முடியும். நீங்கள் தேவர் போல போல ஆவீர்கள். You will be like God. When the devil told a lie, ஒரு பொய்யை பிசாசு சொன்ன உடனே they immediately started working out their own plan. அவர்கள் உடனடியாக தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாக பார்த்தார்கள். No more God. தேவன் தேவையில்லை. We don't want to obey his all conditions. அவருடைய நிபந்தனைகள் எல்லாம் நாங்கள் பின்பற்ற முடியாக நாங்கள் விரும்பலை. We will have our own dominion. எங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். We will have our own kingdom. எங்களுடைய ராஜ்யத்தில் we will be free to act as we want. நாங்கள் விரும்புகிறபடி வாழும்படியாக நாங்கள் விரும்புவோம். So we will do one thing. ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோம். God said you should not eat the fruit. இந்த கனியை புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னார். But we will. ஆனால் நாங்கள் அதை சாப்பிடுவோம். He went and plucked the fruit. ஏவாள் போய் கனியை பறித்தாள். She has bitten it. கடிச்சா. Adam was very close by. ஆடாம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறான். Probably she should have told, oh, we should not do this. சொல்லியிருக்கணும், நம்ம செஞ்சிருக்கோம். God has said that we should not eat this fruit. இந்த கனியை புசிக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரப்பா. Why Adam consented to get the fruit from Eve to eat? ஏவாளிடத்து இந்த கனியை வாங்கி புசிக்கிறதுக்கு ஏன் அவன் சம்மதித்தான்? Because it was the plan of both Adam and Eve. ஆதாம் ஏவாளுடைய திட்டம் தானே அது. Probably you may work out the whole night, husband and wife planning so many things. கணவன் மனைவியாக முழு இரவுமே கூட உட்கார்ந்துட்டு அநேக காரியங்களை திட்டமிடலாம். You may try to work out plans and ways. நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய காரியங்களை நிறைவேற்றும்படியாக எல்லா காரியங்களையும் நீ செயல்படுத்தலாம். What will God do that? தேவன் அது என்ன செய்வார்? God will thwart it. சிதறடிச்சிருவார். This is the history of man, repeated until today. இதுதான் மனுஷனுடைய சரித்திரமே இன்றைக்கு வரைக்குமே இருக்கிறது. What happened to the people in Genesis 11th chapter? ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் என்ன அவங்க நினைச்சாங்க? ஜனங்க அவங்க நினைச்சாங்க, we will do one thing. ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். What is that? அது என்ன காரியம்? We will build a tower. ஒரு கோபுரத்தை நம்ம கட்டுவோம். So they were all gathered together. அவங்க எல்லாம் ஒன்றாக இணைந்தார்கள். Genesis 11th chapter, ஆதியாகமம் 11வது அதிகாரம், the first verse, முதலாவது வசனம். Genesis 11th chapter, முதலாவது வசனம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. And the whole earth was of one language, of one speech. அப்போ அவங்க சொன்னாங்க, third verse, மூணாவது வசனம். And they said one to another, go to, let us make brick and burn them thoroughly. And they had brick of stone and slime had they for mortar. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள். நல்லா சுட்டரலாம். ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது.
They had a plan. ஒரு திட்டம் வச்சாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம், we all together, we should not scatter. நம்ம ஒன்றும் சிதறி போகக்கூடாது. 4th verse, and they said, go to, let us build us a city and a tower, whose top may reach unto heaven, and let us make us a name, let we be scattered abroad upon the face of the whole earth. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக்குவோம், பண்ணுங்கள், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். Dear people, you and I always tries to work out our own ways without God. ஆண்டவர் இல்லாமல் நீயும் நானும் நம்முடைய சொந்த வழியை நிலைநாட்ட பார்க்குறோம். ஒருலே சொல்லலாம், இல்லை ஐ ப்ரே, நான் ஜெபம் பண்ணுறேன். எஸ் யூ ப்ரே, பட் எ ப்ரேயர் விதவுட் நாட் சப்மிஷன். நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணல. நீ என்ன சொல்கிறேன்னு, ஆண்டவரே நான் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுறேன், அதை ஆசீர்வதியும். லார்ட், ஐ வாண்ட் டு பில்ட் திஸ் டவர் ஆஃப் பாபேல், யூ பிளெஸ் இட். Probably they would have prayed so much. நிறைய கூட ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இட்ஸ் a big project, ஒரு பெரிய ஒரு காரியம். Did God hear such prayer? தேவன் அந்த ஜெபத்தை கேட்டாரா? No. God is not interested in that. அதில் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. What did God do? தேவன் என்ன செஞ்சார்? அங்கே அவர் சொன்னார், 8th verse, 8வது வசனம், so the Lord scattered them abroad from thence upon the face of all the earth, and they left off to build a city. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். Dear people, you may think that these people behaved in such a way, இந்த மக்கள் இப்படி நடந்துட்டாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அப்படித்தான் செய்துட்ருக்கிறோம். You and I, we want to have our own way. சொந்த வழியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். பட் you are not created of your own. உனக்காக நீ சிருஷ்டிக்கப்படலை. You are created for God. தேவனுக்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். You are created to fit in God's plan. ஆண்டவருடைய திட்டத்தில் நீ காணப்படும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். God has got a plan for you. ஆண்டவர் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has planned you even before the creation of the world. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தேவன் உனக்கென்று ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார். But have you ever asked God, Lord, what is the purpose of me being in the world? ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்வதனுடைய நோக்கம் என்ன? எப்போது நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? Dear people, you are created for God. தேவனுக்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். He is God, our தேவன். You are created to bring glory and honor to His name. அவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் கொண்டு வரும்படியாக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். 1 Corinthians 8th chapter, 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் 6th verse, 1 Corinthians 8th chapter 6th verse. But to us there is but one God, the Father, of whom are all things, and we in Him, and one Lord Jesus Christ, by whom are all things, and we by Him. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அவருக்கென்று இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். தான் சொல்லிடுச்சு.
It is for God, for His Son. அவருக்காக, அவருடைய குமாரனுக்காக. When God created Adam and Eve, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது, they disobeyed God. ஆண்டவருக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். Did God leave them alone as such? அவங்களை அப்படியே விட்டுட்டார் ஆண்டவர். Did God curse and left them completely? அவர்களை சபித்து ஆண்டவர் விட்டுட்டாரா? No. God exposed the plan that He cared to restitute it. அதை சரிப்படுத்தும்படியாக தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Did God know that Adam and Eve will fall? ஆதாம் ஏவாள் விழுந்து போவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? He knows very well. தெரியும். Probably you may ask, why did God put that knowledge of good and evil tree? நன்மை தீமை அறியும்படியான அந்த கனியை ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல வச்சாரு? If you would not have kept it, they would have not fallen. அங்கே வைக்காம இருந்து அவங்க விழுந்திருக்க மாட்டாங்களே. We don't know. நமக்கு தெரியாது. So when Adam and Eve sinned, ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? You see, people, they thought that they will be a freedom. அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு நினைச்சாங்க. But did they have freedom? சுதந்திரம் அவங்களுக்கு இருந்ததா? இல்லை. they became born slaves. பிடிபட்ட அடிமையை போன மாறிட்டாங்க. You and I have a nature, a born slave of our own self. உனக்கும் எனக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான அடிமைத்தன தன்மை என்னன்னா சுயம். என்னுடைய நான். Truly speaking, this is the thing that is really ruling us. இதுதான் நம்ம ஆளுகை செய்கிறது. அப்போ என்னாச்சு? அவங்க அப்படி நினைச்சு செஞ்சாங்க. They did that in their own plan. But when they ate the fruit, கனியை சாப்பிட்ட உடனே they could understand it. They were fallen. விழுந்து போயிட்டாங்க. They were guilty. குற்ற உணர்வுள்ள ஆனாங்க. They lost their freedom. சுயாதீனத்தை இழந்துட்டாங்க. Last Friday we were thinking in the Bible school பாடங்கள் எல்லாம் நீங்கள் கலந்து கேட்டீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். It will be very useful. We were thinking, what are all the liberty, சுதந்திரம் that we have in Christ? கிறிஸ்துவில் நமக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கிறது? God delivers us from the guilt of sin. பாவத்தினுடைய அந்த குற்ற உணர்விலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார். நீ ஒரு தப்பு செஞ்சிட்டா உன்னுடைய குற்ற உணர்வு உன்னை பாதிக்கிறது. When you commit a sin, the guilt of sin affects you. You could not get rid of it. அதிலிருந்து நீ தப்பிக்கொள்ள முடியல. Your conscience pricks you. உன்னுடைய மனசாட்சி உன்னை குத்துகிறது. Adam and Eve thought that they will escape, they will be free. ஆதாம் ஏவாள் நினைச்சாங்க நம்ம சுதந்திரமாக இருக்கலாம்னு. But after that what happened? அதுக்கு என்ன நடந்தது? Genesis 3rd chapter 9th verse and 10th verse. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். And the Lord God called unto Adam and said unto him, Where art thou? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். Where are you, Adam? Today God is calling you. தேவன் உன்னை கேட்கிறார். I don't know how about you this morning. இந்த காலையில் உன்னை பற்றி எனக்கு தெரியாது. Are you discouraged because some things were not happen because you expected to happen? வாழ்க்கையில் நடைபெறும் எதிர்பார்த்து ஏதாவது நடக்காதனால நீ சோர்ந்து போயிருக்கிறையா? Have you gone down? நீ பின்னிட்டு இழுக்கப்பட்டு போயிருக்கிறையா? Your plan is not working as you planned. நீ திட்டமிட்டபடி காரியம் நடைபெறல.
You thought that you could succeed it. அது எப்படி இதில் வெற்றியாக செஞ்சிடலாம் நினைச்ச. But didn't pass through. ஆனால் அது அப்படி நடக்கலை. Are you so? அப்படின்னு இருக்கிறையா? How is your heart this morning? இந்த காலை உங்கள் இருதயம் எப்படி இருக்கு? Are you happy in the Lord? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறையா? Do you have a confidence? Do you have a life of victory? வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கா? Are you living a life of victory or a defeat? தோற்று போன ஒரு வாழ்க்கையில் போயிட்டுருக்கிறியா இல்லை வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறியா? Because something happened which you didn't expect, or you really discouraged, எதிர்பார்த்து நடக்கலனால சோர்ந்து போயிருக்கிறியா? You could not think that it is God did it. தேவன் செய்திருக்கிறார். I will accept it, Lord. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு உன்னால் ஒத்துக்கொள்ள முடியலையே. Is it? Where are thou, Adam? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? This morning I don't know where are you. நீ இந்த காலையில் எங்கே இருக்க எனக்கு தெரியாது. In what state you are I don't know. நீ என்ன நிலையில் இருக்கிற எனக்கு தெரியாது. But God is calling you this morning, dear friend. ஆனால் அன்பான் நண்பனே, தேவன் இந்த காலையில் உன்னை கூப்பிட்றார். You are created for me. எனக்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். You can find fullness of life only when you surrender to me. எனக்கு முழுமையாக உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முழுமையான நிறைவை காண முடியும். Or else you may call yourself a Christian. அல்லது ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ளலாம். You may say that you are a believer. ஒரு விசுவாசி என்று அழைத்துக் கொள்ளலாம். But you will secretly trying to work out your own plan. ஆனால் ரகசியமாக உன்னுடைய இருதயத்தில் உன்னுடைய சொந்த திட்டத்தை செய்யும்படியாக நீ போராடி கொண்டிருக்கிறாய். You are not willing to surrender. Here I am, Lord. ஆண்டவரே இங்கே இருக்கிறேன்னு அவனால் சொல்ல முடியல பாருங்களேன். Samuel, when God was calling, சாமுவேல் ஆண்டவர் அழைத்த பொழுது here I am, ஆண்டவரே இருக்கிறேன். He was free to call to hear God's word. அவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவன் அந்த இடத்துல விடுதலையாக இருந்தான், சுயாதீனமாக இருந்தான். But dear people, you are created with a purpose. ஒரு நோக்கத்துக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். You are created for God. தேவனுக்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். The mean determines the end. நீ வழியில் வாழ்க்கை போயிட்டுருக்க, இதுதான் உன்னுடைய முடிவையை நிர்ணயிக்கிறது. And what this man, our grandfather did. நம்ம தாத்தாவுக்கு தாத்தாலாம் என்ன செஞ்சார்? Where are thou, Adam? Adam எங்கே இருக்கான்னு சொன்ன உடனே what he did, அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. 10th verse, Genesis 3:10. And he said, I heard thy voice in the garden, and I was afraid because I was naked and I hid myself. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன். ஆண்டவரே உங்க சத்தம் கேட்ட உடனே நான் போய் ஒளிச்சிட்டேன் ஆண்டவரே. When I heard your voice, I went there and hid. In the Mount Sinai, God was speaking to the people of Israel. சீனாய் மலையில தேவன் இஸ்ரேல் மக்களோட பேசினார். The people said, மக்கள் சொன்னாங்க, oh Moses, don't allow God to speak to us. மோசே, தேவன் எங்களோட பேச வேண்டாம், நேர் பேசும். Why you are not willing to submit to the voice of God? அவனுடைய சத்தத்துக்கு ஏன் உன்னை இணங்கி கொடுக்க நீ விரும்பலை தெரியுங்களா? You are rebellious. நீ கலகம் பண்ற குணம் உனக்குள்ள இருக்கு. You are rebellious of your own way. உன்னுடைய சொந்த வழியில் நீ கலகம் பண்ணி கொண்டிருக்கிறாய். You are not submitted to God. Here I am, oh God. ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று உன்னுடைய வாழ்க்கையில சொல்ல முடியல. This is the reality, dear friend. இதுதான் உண்மை. ஆண்டவர் இருக்கிறாரா? God is there. இப்போ ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்யலை? Why God is not working in me? I have so much of struggles. நிறைய போராட்டங்கள். I'm so much upset. ரொம்ப குழம்பி இருக்கிறேன். God is there. தேவன் இருக்கிறாரா? God is here. தேவன் எங்கே இருக்கிறார்?
God is very near to you. உனக்கு நெருக்கமாக இருக்கிறார். God wants to really make you to have a fulfilled life in your life. உன்னுடைய வாழ்க்கை நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடிய விரும்புகிறார். God is calling for that. அதற்கு அவனை அழைக்கிறார். ஆனால் இவன் போய் ஒளியறான். நீ ஒளி. You are created for God. தேவனுக்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டப்பா. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் எனக்காகவே வாழ்ந்தால் தான் போதும். No, I don't want this. I want to live for me. The created one says no, God. சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து இல்லை ஆண்டவரே. Can you resist God? தேவனை எதிர்த்து நிற்க முடியுமா? இல்லை. Dear people, there is no need for that. அதுக்காக நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் நிர்வாணி ஆயிட்டேன். I am naked. I tell you, dear friend, you are naked. நீ நிர்வாணியாக இருக்கிற. There is no protection of God in you. To you, உனக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை. Your family is not protected by God. உடைய குடும்ப தேவனால் பாதுகாக்கப்படலை. You don't have an assurance that God is guiding me. தேவன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயம் உடைய வாழ்க்கையில் இல்லை. Why is this happen? ஏன் எனக்கு இது நடந்தது? Why is that happen? இது ஏன் எனக்கு நடந்தது? This morning God says, I am calling you that you are created for me. எனக்காகவே நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். Come to me. என்கிட்ட நீ வா. ரொம்ப அழகான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். I would like to finish this with this. இதோடு நான் முடிக்க முடிய விரும்புகிறேன். ஆண்டவர் ஏசாயாவில், when the people of Israel were all rebellious, இஸ்ரேல் மக்கள் கலகம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒன்று தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஐசாயா 43:1, ஏசாயா 43:1, ஏசாயா 43:1, God said, but now thus say the Lord that created thee. உன்னை சிருஷ்டித்தவர் சொல்றாரு. ஓ ஜேக்கப், and he that formed thee, O Israel, fear not, for I have redeemed thee. I have called thee by thy name, thou art mine. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறாவதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். You are mine. Can you say that I am God's? நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். I am not of the world. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. When Jesus was praying for his people in John 17, யோவான் 17 அவருடைய மக்களுக்காக ஆண்டவர் ஜெபித்த பொழுது God said, they are not of the world as I am not of the world. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. Where are you now this morning? ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், created, இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினருமாகிய நான் சொல்றேன், பயப்படாதே, fear not. உன் இருதயத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கா? Are you afraid of the future? What will happen to me? எனக்கு என்ன நடக்கும்? What will happen to my children? என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? What will happen to my generation? என்னுடைய சந்ததிக்கு என்ன நடக்கும்? Are you afraid? பயப்படுறையா? Is there a spirit of fear ruling you? பயத்தின் ஆவி உன்னை ஆட்சி செய்கிறதா? For everything are you afraid? எது எடுத்தாலும் பயமா? ஏதாவது கேஸை கேட்டால் ஏதாவது நடந்திருக்குமோ? Oh, something would have happened. Are you afraid? பயப்படுறையா? I tell you, God says, fear not. இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார். It is God. Not only created, I formed thee. உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்றாரு. மேலே இந்த ஆண்டவர் சொல்றார், நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இந்த மண்ணை எடுத்து சுவாசத்தை ஊதின உடனே, when God took the mud and breathed his breath in the nostrils, ஜீவாத்மாவானான்.
How did this blood vessel, the nerves and everything has come up and supplied to each and every muscle? சரீரத்தில் ஒவ்வொரு சதை பகுதிக்கு எப்படி ஒவ்வொரு நரம்பும் தசையும் போய் தசைக்கு அந்த இரத்த நாளமெல்லாம் போய் இயங்க ஆரம்பித்தது. He is God, அவர் தேவன். அவரை உன்னை உருவாக்கினவர் சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல. It is God who is forming you. அவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஈவன் உன்னுடைய பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் கூட உன்னை உருவாக்கும்படியாக தேவனே இதை அனுமதித்திருக்கிறார். It is God who allowed all these troubles in your life. Do you know that? உனக்கு இருக்கிற கஷ்டம், ஏமாத்தம், வருத்தம் இது எல்லாம் ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார் உனக்கு. It is God. It is God, தேவன் தான். ஏன் எனக்கு இப்படி? It is God who did it. எனக்கு இப்படி ஆயிருச்சே, oh it is happened, it is God who did it. தேவன் செய்திருக்கிறார். God wants to shape you, form you, உன்னை உருவாக்குகிறார். அவர் தான் சொல்றாரு, I have redeemed thee. உன்னை மீட்டுக் கொண்டேன். I call thee by thy name, thou art mine. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன் பேரை சொல்லித்தான் நான் கூப்பிட்டேன். இந்த உலகத்தில் கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஐ கால் யூ பை நேம், நீ என்னுடையவன். யூ ஆர் மைன். 21வது வசனத்தில் 21st verse, this people have I formed for myself, they shall show forth my praise. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். Are you willing to praise God even in your adverse situations? உன்னுடைய இக்கட்டான காரியத்தில் உன்னை ஆண்டவரை துதிக்கிறையா? Yesterday I had so much of different experiences, வித்தியாசமான பல அனுபவங்கள். But I said praise God. I don't want to be irritated. நான் கோபம் அடைய விரும்பலை. I don't want to be disgraced. சோர்ந்து போக விரும்பலை. It is God who did it. தேவன் செய்திருக்கார். It is that for a better cause. ஒரு நல்ல காரணத்துக்கு அதை செய்திருக்கிறார். It is God, தேவன் சொல்றாரு, You I have formed my, உனக்காக எனக்காக அவனை ஏற்படுத்தினேன், எனக்காக மீட்டுக்கொண்டேன், என்னுடைய துதியை சொல்லும்படி. So what are you created for? இதுக்காக praise God, ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த காரியத்துக்காக துதிக்கிறேன், இந்த ஏமாற்றத்துக்காக நான் துதிக்கிறேன், இந்த வியாதிக்காக மை துதிக்கிறேன், இந்த கஷ்டத்துக்காக துதிக்கிறேன். ஏன்னா நீரே என்னை உருவாக்குகிறவர், என் பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, நான் உம்முடையவன். எனக்காக உம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தீரே, உமக்காக வாழ்கிற கிருபையை மாத்திரம் தாரும். Give me only ambition to live for thee. அருமையான சோனேஸ்வரியே, நீ ஆண்டவருக்காக படைக்கப்பட்ட, you are called, created for God. நீ உனக்காக படைக்கப்படவில்லை. You are not created for you. What business do you have instead of coming to the church of God? அவனுடைய ஆலயத்துக்கு வராம நீ எங்க இருக்கிற? Where are you? Where are you? It is God who has appointed to come and worship him in his church. அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக தேவன் உன்னை நியமித்திருக்கிறாய். Where are you? எங்கே இப்போ இருக்கிற? அருமையானே, இந்த உலகத்தில் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னைக்கு ஆதாம் ஏவாள் விழுந்து போனாங்களோ அன்னையிலிருந்து இயேசு கிறிஸ்து வரும் மட்டுமாக அவருக்காக தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்ம பார்த்தோம் கொலோசியர் 1:16. அவரை கொண்டும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் ஏறக்குறைய 6000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலக சரித்திரத்தின் சம்பவங்கள், ஒவ்வொரு மனித நிகழ்வுகள், ஒரு சிறிய அணுவும் கூட அவருடைய வருகைக்காகத்தான் 6000 ஆண்டுகளை தேவன் ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்தார். ஆதாம் ஏவாள் விழுந்து போன பொழுது ஸ்திரீயினுடைய வித்தை நீ பாம்ப சாத்தானுடைய தலையை நசுக்குவாய்,
ஸ்திரீன் குதிங்காலை நீ நசுக்குவாய். இப்போ இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் இன்டு தி வேர்ல்ட் அண்ட் வென்ட் பேக். பட் தி ஹோல் வேர்ல்ட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் ஒன் ஈவென்ட். இந்த முழு உலகமே ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபார் ஹிஸ் செகண்ட் கம்மிங், வருகைக்காக தான் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு அரசாங்கம், ஒவ்வொரு ராஜ்யம், ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு அணுவும் செயல்படுகிறது. எவ்ரி ஆட்டம் இஸ் ஃபங்க்ஷனிங் for the coming of the Lord Jesus Christ. அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. His people are expecting. அவருடைய ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில உன் தேவனுக்கு ஒப்புக்கொடு. Commit yourself to God. Lord, here I am. What is the purpose? என்னுடைய வாழ்க்கையை நீர் உண்டாக்குற நோக்கம் என்ன? I surrender. ஒப்பு கொடுக்கிறேன். நான் துதிக்கிறேன் ஆண்டவர். என் பாடுகள், துன்பங்கள், பாடுகளின் மத்தியிலே நான் கீதம் பாடுவேன். I will sing a song in my tribulations, in my problems and my difficulties, because my God is in control. எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர் தேவன். நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். I am of His and He is mine. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, நான் சிருஷ்டிக்கப்பட்டது எனக்காக அல்ல. நான் இந்த உலகத்தில் ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு வாழ்ந்து அதை செஞ்சு இதை செஞ்சு இல்லை. நான் சிருஷ்டிக்கப்பட்டது ஆண்டவருக்காக வாழும்படியாக. I am created to live for Thee, to glorify Thee. ஆனால் என் வாழ்க்கையை நான் வாழ பிரயாசப்படும் மட்டுமா நான் போராடி கொண்டே இருக்கிறேன். எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனால் என் வாழ்க்கையில் நிறைவில்லை. I had no fullness. ஆண்டவரே, இந்த காலையில் இந்த அருமையான மக்களோடு நீர் பேசும். இவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களோடு பேசும். Speak to the hearts of them. God has created you and me for Him. அவருக்காகவே உன்னையும் என்னையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். நான் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புவிக்கிறேன். I commit myself. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. Nevertheless I am crucified with Christ. Nevertheless not I but Christ. ஆண்டவரே, ஆவியானவரே நீர் பேசும். ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு பாடுக்காக, நிந்தைக்காக, அவமானத்துக்காக, போராட்டத்துக்காக, ஏமாற்றத்துக்காக, சஞ்சலம், வருத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We praise Thee, O God, for every trouble, every problem, for every difficulties. உபத்திரவங்களிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன். Saint Paul said, பரிசுத்த பவுல் சொன்னார், முள்ளிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன். Even the thorns, I praise God. ஆவியானவரே நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidelango100@gmail.com. davidelango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி david
davidango@gmail.com. DAVIDELANGO100 @gmail.com. நன்றி.